எல்லாம் எப்படி மலை இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு மலை. இந்த மாதிரிலாம் யூடியூப்ல இன்டர்வியூலாம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் உயிராக தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருப்பேன். அதான் இல்லையே, கேள்வி கேட்ட ஒரு புது செல்ல குச்சி. அதாவது பார்த்தீங்கன்னா அமுதவனை வந்து என் வாய்ஸ் எடுக்க மாட்டான். இருந்தாலும் அவன் வாய்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. எனக்காக அவதா இந்த வாய்ஸை மட்டும் அடிச்சு விட்டுரு. என்ன ரெண்டு பேருமே ஒரு மாதிரி இதுவாக வெளியே மாதிரி அமுதா இருக்கான், செம்ம பிச்சு தான். அப்படியே அர்ஜுன் சார் மாதிரியே செம்மையாக பண்ணுவான். ஃபேமிலியே அவ்வளோ கலகலன்னு இருப்பாங்க. அவளை ஜாலியாக ஆடிட்டு பாடிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக டீமில் டப்புன்னு ஒரு விஷயம் இல்லை நம்ம கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எங்கேருந்து வரைங்க உடம்பு சரியாமல் பரவாயில்ல, இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் இவ்வளோ இப்போ இருக்கிற வருஷம் கூட ட்ராவல் ஆகணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ராமராஜன் யார் பண்ணுவானா? கண்டிப்பாக அமுதவனம் தான் பண்ணுவான். ஏன்னா உங்களுக்கு கரகாட்டக்காரன் படத்துக்கு அப்புறம் ஒரு பையன் போனதுன்னா கண்டிப்பாக இவனை மாதிரி தான் இருந்திருப்பான். எல்லாருக்கும் வணக்கம். நான் கேள்வியெல்லாம் நிறைய கேட்குறாரு. நான் ரொம்ப மீடியாலாம் அவ்வளோ நான் கலந்துக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தமிழ் சினிமாவே தவிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். தாரத்தை பெற்ற என்னோட படத்தை நடிச்சிருப்பான், நல்ல திறமைசாலி. இதெல்லாம் வந்து லைஃப் கிடையாது, சினிமா பண்ணு, அதுவும் கரெக்டாக சொன்னேன். அவன் கோச்சிக்கிட்டான், எவ்வளோச்சும் பண்ணான். பாலா கிட்ட பொறுத்தவரைக்கும்னா அவன் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் நான் படம் என் கூட எப்படி வந்திருந்தானோ எப்படி இருந்தானோ அதுதான் இப்போ இருக்கான். இப்போ படத்துக்கு போனச்சு எப்போ வந்தாலும் நான் என்ன படத்துக்கு போயிடலாமா என்ன நைட்டு சரி போகலாடா என்ன போயிட்டோம்னா டீ இது பண்ண கூட நான் இருந்தேன் சொல்லிட்டு மாஸ்க் போட்டு அவன் தான் டீ வாங்கிடுவான். டீ வந்து ஆனால் என்ன டேய் நீ ஏன்னா போகிற இல்லை வாங்க எல்லாத்தையும் திட்டுவான், அவனை கத்துவேன். என்னோட லூஸ் பண்ணுவேன். இல்லைண்ணே அப்போ எப்படி போனால் தான் இருக்கும் ரெண்டு பேருமே. கீழே அப்பா, மேலே நான் பாலா, அதுக்கு மேலே தான் பாலா ரூம் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே இருக்க மாட்டான், அவன் என் கூட தான் இருப்பான். நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம மூலிமா நம்ம கூட வந்து ஒருத்தன் வரான் போது எனக்கு பயங்கர ஆறுதல் இருக்குது. யாரும் உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாமல் யாரும் இருக்க மாட்டாங்களே, யாரோ திட்டாமல் இருக்க மாட்டாங்களே. யார் சொன்னால் என்ன சொல்றது வந்து பண்ண போகிறாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்களே, அதை தாண்டி எவ்வளோ ஃபோன் வருது தெரியுமா? எல்லாருக்கும் எவ்வளோ ஹெல்ப் வேணும் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு போனால் இப்போ கூட ஒரு 10 பேர் நின்றுருப்பாங்க. ஒருத்தர் பேராக சொல்கிறேன், அவங்க கிட்ட அவங்களாவே மாறி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்பீங்க? ராமராஜன் ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கரகாட்டக்காரன் பார்ட் 2 படம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா காமாட்சா யார் பண்ணுவா, ராமராஜனா யார் பண்ணுவா? எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்லவா, காமாட்சா யார் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், அதை நான் மைண்ட்லேயே வச்சுக்கிறேன். ஆனால் ராமராஜன் யார் பண்ணுவானா கண்டிப்பாக அமுதவனம் தான் பண்ணுவான். ஏன்னா உங்களுக்கு கரகாட்டக்காரன் படத்துக்கு அப்புறம் ஒரு பையன் போனதுன்னா கண்டிப்பாக இவனை மாதிரி தான் இருந்திருப்பான். அதனால் கரகாட்டக்கார பார்ட் 2 அவனை வச்சு தான் நீ பண்ணணும். அவனை வச்சு தான் நான் பண்ணவே போகிறேன். காமாட்சியும் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். காமாட்சி டைம் ஆயிடுச்சு, அதை பற்றி யாரும் சொல்ல மாட்டேறீங்க. வெரி நைஸ். இந்த வடிவேல் பாலாஜி அவர் நம்மள எல்லாம் எப்படி மலை இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு மலை. நம்மலாம் யூடியூப்ல இன்டர்வியூலாம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் வந்து அது இது இந்த சாம்பியன்லாம் பண்ணுவோம்ல, பண்ணும்போது நிறைய இது மாதிரி யூடியூப் சேனல்லாம் போய் இன்டர்வியூ கொடுப்பேன், ஜாலியாக நிறைய ஷோலாம் பண்ணோம் பசங்க கூட சேர்ந்து. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ல, நிறைய பண்ணுறேன். என்ன ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலாஜி வந்து நிறைய பேர் வந்து இப்போ பாலாஜி பற்றி பேசலை. ஆரம்பத்தில் வந்து நிறைய பேசுனாங்க மலையெல்லாம், பாலாஜி வடிவு பாலாஜி அப்படி பேசுனாங்க. இப்போ இல்லை. அப்போ தான் ஒரு விஷயந்தான், நம்ம அந்த பூமியில் இருக்கிறதுக்கு தான் மலை எல்லாமே. நம்ம போயிட்டுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணாலும் சரி மலை எல்லாம் மறந்துடுவாங்க, அவ்வளோ தான். ஆனால் இந்த ஒரு சின்ன நடிகனாக இருந்தாலும் இந்த பாலாஜியை மறக்காமல் உங்களை மாதிரி நிறைய ஊரில் கேட்குறாங்க மலை. நிறைய ஊரில் நம்ம அமுதவனம்லாம் போகும்போது பார்ப்பேன், திடீர்னு ஒருத்தர் வந்து தளபதி பேசுனேன் அப்படின்னா அடுத்து வந்து வடிவு பாலாஜி பேசணும்னா. அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம பிறந்த பிறப்புக்கு இந்த மீடியாவில் நடித்ததுக்கு பலனே வந்து பார்த்தோன்னா அதான் மலை. அதுக்குள்ள அந்த ஒரு விஷயம் என் ஆத்மா சாந்தி மலை. அது ஒரு ஹாப்பியான விஷயந்தான். என்ன என் நண்பன் அமுதவனை மாதிரி டீமில் இருக்கிறவங்க எல்லாமே அடுத்தடுத்து படங்க பண்ணோம் மலை. அதான் என்னோட ஆசை. மற்றபடி கேள்வி கேட்க என்ன இருக்குது? நான் உயிராக தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருப்பேன். அதான் இல்லையே, கேள்வி கேட்ட ஒரு பொது இருக்குல்ல, அப்புறம் கேள்வி கேட்குற அர்த்தமே இல்லாமல் போயிடும்ல. நல்லா ஜாலியாக இருக்கும்ல, ஹாப்பியாக இருங்க. சூப்பர், தேங்க்யூ. ரோபோ சங்கர்
செல்லக்குட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா அமுதவனை வந்து என் வாய்ஸ் எடுக்க மாட்டான். இருந்தாலும் அவன் வாய்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. எனக்காக எனக்காக அமுதா இந்த வாய்ஸை மட்டும் அடிச்சு விட்டுரு. என்ன என்ன ஆமாம் தர 2 பேருமே ஒரு மாதிரி இதுவாக வடிவேல் பாலாஜி ரோபோசங்கர். எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? நான் வந்து உண்மையாகவே வடிவேல் பாலாஜி ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு வடிவேல் பாலாஜி ரோபோசங்கர் வந்து எனக்கு ரொம்ப ட்ராவல். என்னென்னா என்னோட பெரியவர், அவரோட நிறைய ஷோ போயிருக்கேன். போனால் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய மூமெண்ட்லாம் நடந்திருக்கு. எனக்குள்ளே நிறைய நடந்திருக்கு. ரசிப்பா போல் அவர் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்போது ரசிப்பா போல் அமுதா. அது நான் மாநாட மயிலோட ஒன்று கலாச்சி பண்ணோம். நான் ராமர் ரோபோசங்கர். அப்போது வந்துட்டு நான் சர எதுவுமே பண்ணுவேன், அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி பண்ணுவார். அப்போ வந்து ஃபீல் பண்ணு அமுதா ரிக்வெஸ்ட் பண்ணுவார், அமுதா அர்ஜுன் சார் பண்ணேன். எல்லோரும் ஃபோன் அடிச்சேன்னு சொல்லுவார். அமுதா இருக்கான் செம்ம பிச்சுவான், அப்படியே அர்ஜுன் சார் மாதிரியே செம்மையாக பண்ணுவான். மறுபடியும் யாரெல்லாம் பார்க்குறதோ அவங்களாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார், செம்மையாக பண்ணுவான், இன்னும் டிஃப்ரெண்ட்டு அர்ஜுன் யார் பண்ணுவா அப்படி சொல்லிட்டு அவ்வளோ பாராட்டார். அப்போ நான் சாம்பியன் பண்ணல, நான் சாம்பியன் பண்ணும்போதெல்லாம் வேற மாதிரி ரோபோசங்கர் பார்த்தேன். ஒரு ஆர்டிஸ்ட்டை பாராட்டாங்க. ஒரு எழுந்து ஏய் என் எபிசோட் பார்த்தேன், ஒரு எபிசோடு அப்போதா என்ன இப்படி பண்ணுறான் அப்படி ஒரு நமக்கு அப்படியே பாசிட்டிவ் ஏறும். இந்த மாதிரி அந்த ஆள் இந்த மாதிரி அப்ளாஸ் கொடுப்பாரு, அதுக்காகவே பண்ணணும் அப்படி வெறியாகும். அந்தளவுக்கு ஒரு பயிர் கொடுப்பாரு. ரெண்டாவது அவரெல்லாம் வந்து மிகப்பெரிய ரோல் மாடல். ஒரு சின்ன ஸ்டேஜுக்கு போனாலுமே அவன் வந்து புதுசாக பண்ணலாம். அவர் கெத்தாக போயிட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு வரவே மாட்டார். இறங்கி இதை அதை பண்ணும்போது அப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது தான் நமக்கு தோணும் எப்பவுமே, சரி இவங்களாம் இதை பண்ணிட்டுருக்காங்களே நம்ம இதை பண்ணோம் அப்படின்னு. நான் அவர் வந்துட்டு அவரோட ஹெல்த்துக்கும் அவரோட பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பார். மிஸ்டர் மதுரை அவர். ஆமாம், ஓகே. அப்படிலாம் இருந்தவர் சில்வர் பெயிண்ட்டை போட்டு பண்ணுவார். ராவா அந்த ஒரு ஆள் ரொம்ப சாஃப்டானலாம் கிடையாதுல்ல. அப்படி இருந்து வந்துட்டு இப்படி ஆகிட்டும் போது என்னெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் நான் அதையே நினைக்கும் ரொம்ப அப்செட்டே ஆகிட்டேன். ஏன்னா அதுலேருந்து மீண்டும் நம்ம நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியாமல் அதுக்கப்புறம் என்ன தெளிவா ஒரு மாதிரி இழைச்சிட்டிங்க ஒன்றும் இல்லாமல் தான் ரெடி ஆகிட்டேன். அது சொல்லி ரெடி ஆகிட்டு வந்துட்டு அப்புறம் ஷோ போனோம். ஒரு ஷோ ஒன்று போனோம். அங்கே செம்ம ஆக்டிவ் ஆகிட்டார். இது பண்ணார். அந்த சாம்பியன் யார் பண்ணாலும் அவர் சார்பாக ஒரு 5000 அமௌண்ட்டு கொடுத்துருவாரு. மதுரமுத்து ஒரு பக்கம் காப்பு போட்டுருவார், இவர் ஒரு பக்கம் 5000 கொடுத்துருவாரு. அந்த மாதிரி நீங்கள் அவரை இந்த சாம்பியனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ரோபோசங்கராக பார்க்கலாம். அவர் ஃபேஸே சேஞ்ச் ஆகிருக்கும். ரொம்ப எந்த ஒரு கெட்டனம் இல்லாமல் கொஞ்சம் கூட அவங்க அதெல்லாம் இல்லாமல் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அவர் பண்ணும்போது. எல்லாமே சொல்லுவாங்க என்ன ரோபோசங்கர் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவார். சில விஷயம் பண்ணும்போது நான் எது பண்ணும்போது எல்லா ஆர்டிஸ்ட்லாம் என்ன இவ்வளோ இதாக பண்ணுறான் அப்படி தோணல. அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவ்வளோ அபிமானம் இருப்பார். அவர் இப்போ வந்து இதெல்லாம் எதிர்பார்க்காது. எனக்கு வடிவேல் பாலாஜி ரோபோசங்கர்லாம் இவங்களாம் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரத்தில் இப்படி ஆவாங்கன்னு லைஃப்லே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதுவும் அவ்வளோ அவன் ஃபேமிலியே அவ்வளோ கலகலன்னு இருப்பாங்க. அவங்களாம் ஜாலியாக ஆடிட்டு பாடிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக டீமில் டப்புன்னு ஒரு விஷயம் இல்லைன்னும் போது கட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, எங்கேருந்து வரைங்க உடம்பு சரியாமல் பரவாயில்ல இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் இவ்வளோ இப்போ இருக்கிற வருஷமாக ட்ராவல் ஆகணும். இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதை எப்போ நான் நினைப்பேன். அட்டகத்தி தினேஷ் அவர்கள் அவர் மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம். நான் கேள்வியெல்லாம் நிறைய கேட்குறாரு. நான் ரொம்ப இந்த மாதிரி மீடியாலாம் அவ்வளோ நான் கலந்துக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நான் அட்டகத்தி அப்போ அது மாதிரி ஜாலியாக இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ரஞ்சிதா டைரக்ஷனில் நிறைய படம் பண்ணிட்டுருக்கிறேன். என்னோடய கேள்வி என்னென்னா, உண்மையாக நிறைய பேர் வந்து உழைச்சினுக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுன்னு. உண்மையாக நிறைய பேர் உழைக்கிறாங்க, நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களே. எல்லாருக்கும் அந்த வெற்றி கிடச்சதில்ல. நம்ம தான் அதை ஏற்படுத்திக்கணும். எனக்கு இருக்குது இந்த சினிமா மேலே எனக்கு நிறைய கோவங்கள் இருக்குது. ஆனால் அந்த கோவமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கான ஒரு இதுதான். நான் ஒரு படம் பயங்கரமாக பிளான் பண்ணி ஒன்று பண்ணுவோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த ஒரு இது வராது. நான் குக்கெலாம் பார்த்திங்கன்னா கண்ணை கிட்டத்தட்ட அப்படி தான் இன்னமும் அதை அப்படி தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அந்த படத்தை நான் நினச்ச மாதிரி வருது கிடையில. ஆனால் இப்போது லப்பர் பந்து, இந்த லப்பர் பாலில் வந்து ரொம்ப சும்மா நான் எப்படி இருப்பேனோ அதே லுக்கில் அப்படியே பண்ணேன். அது ஒரு பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. அதனால் லைஃப்பில் வந்து எது எப்படி இருக்கும், எப்போ எது நடக்கும்னு தெரியாது. அதுவாக நடக்கும், அதை வெயிட் பண்ணால் தான். நான் அவர்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, இன்றைக்கி வந்து
பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க, இப்போ நானும் இருக்கேன். அடுத்து எப்போ ஒரு மாசான ஒரு படம் கொடுப்பீங்க அப்படின்னு தான் என்னோடய கேள்வி. கண்டிப்பாக இந்த கேள்வி நானே தான் கேட்டுக்க முடியும், இதுக்கு ஆன்சர் நானே தான் பண்ண முடியும். அது எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ. நல்லா காணும். லெஜெண்ட். நான் வந்து நிறைய படம் நடிச்சிருக்கேன். லெஜெண்டில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவே தவிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக ஆகிட்டேன். கண்டிப்பாக நான் அப்போ சொன்னது போல் தான், நான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அவருக்கு தான் நான் போட்டின்னு சொன்னேன். இன்றைக்கும் போட்டி தான். இந்த அமுதவனை வந்து பார்த்தீங்கன்னா தாரத்தப்பட்ட என்னோடய படத்தை நடிச்சிருப்பான், நல்ல திறமைசாலி. அவன் கூட நான் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தஞ்சாவூரில் ஒத்தடி பாதையில் பைக்கை அவனை ஓட்ட சொல்லிட்டு நான் பின்னாடி உட்காந்து போனேன். கார்லாம் எனக்கு இருந்துச்சு, அப்போ கூட அவன் பின்னாடி தான் உட்காந்து போனேன். அப்போ தான் அவன்கிட்ட நிறைய சொன்னேன். அவன் இந்த அடிக்கடிக்கு இந்த விஜய் டிவி, இந்த அமெரிக்கா, கனடா ஷோக்கு ஓடுருவான். அப்போ நான் சொன்னேன், டேய் இதெல்லாம் வந்து லைஃப் கிடையாது, சினிமா பண்ணு, அதுவும் கரெக்டாக சொன்னேன். அவன் கோச்சிக்கிட்டான், எவ்வளோச்சும் பண்ணான். அப்புறம் வணங்கான் இருக்கு இல்லையா, வணங்கான் படத்தில் தான் கொஞ்சம் அவனை போட முடியாத சுச்சுவேஷன் வந்து, ஏன்னா அங்கே காமெடி எதுவும் கிடையாது. காமெடி கிடையாதுன்னும் போதே அவனை போகணுன்னு நினச்சேன். சரி இருந்தாலும் வேணாம், எங்கேயாவது ஒருத்த காமெடி பண்ணுற போகிறான், தப்பி தெரியாமல் பண்ணுற போகிறான் அப்படின்ற ஒரு இதில் இதாச்சு. நான் எப்பவுமே எல்லாம் திரும்பி பார்க்கணும்னு நினைப்பேன் எல்லாத்தையுமே. இப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, முடிஞ்சுன்னா அதெல்லாம் நினைக்கக்கூடாது, பழசு நினைக்கக்கூடாதுனால அது நினைக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் அவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயம். ஒரு தடவை நம்ம வாய்ப்பு தேடி போனதுலேருந்து, கஷ்டப்படுறதுலேருந்து, நிறைய வின் பண்ணோமா அந்த மொமெண்ட்டை அனுபவிச்சிருக்கோம்ல, அதெல்லாம் வந்துட்டு ஐயோ அப்போ இருந்த வந்து சென்னையும் சரி, அப்போ இருந்த ஆர்டிஸ்ட்டு நம்ம கூட இருந்தவங்க அதெல்லாம் நான் ஒரு தடவை நினைப்பேன், ஆச்சா இதெல்லாம் மிஸ் பண்ணுறமே, நான் மிஸ் பண்ணுறமே தான் நினைப்பேன். அதெல்லாம் டிடி ரொம்ப ஒரு வயசு பொண்ணா சின்ன பொண்ணாக இருந்தாங்க. டிடி, ரம்யா, இந்த பக்கம் கோபிநாத் அண்ணா வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக கோட்டு போட்டு ரொம்ப இப்படி இருப்பார். சிவகார்த்திகா இருக்கட்டும், ரோபோ சங்கர், அதுலேருந்து இப்போ ரோபோ சங்கர் இல்லை. இந்த பக்கம் பார்த்தா வடிவேல் பாலாஜி இல்லை. அது மாதிரி நிறைய பேர் இதெல்லாம் உதவி நினைப்பேன், ஆச்சா இந்த இது போயிடுச்சுல. ஒரு நாளும் ஃபாரின் ஈவெண்ட்லாம் போவோம், அவ்வளோ ஜாலியாக வருவோம். போகும்போது ஒரு ஈவெண்ட் போகணும்னு நினைப்பேன், ஓகே இந்த தடவை பாலாஜி மிஸ் பண்ணுறோம், இந்த ரோபோசங்கர் மிஸ் பண்ணுறோம், இவ்வளோதான் வாழ்க்கையில் அப்படின்ட்டு ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்குமே. அப்போ இதெல்லாம் நினைக்கும் போதில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா நினச்சிட்டு அதில் நானே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரெடி பண்ணிப்பேன். உங்களுக்கும் பாலா அவர்களுக்குமே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டு, இதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு லெவலில் இருக்கும்போது பாலா அவர்கள் வந்தார், அவர் வந்து வளர்த்து விட்டதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவர்களும் சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை அப்படின்ற ஒரு விஷயமே எல்லாருக்குமே தெரியும். பட் இப்பயுமே நீங்கள் 2 பேர் சேர்ந்து தான் தங்கியிருக்கீங்க. ஆமாம்பா. பாலா கிட்ட பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவன் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் நான் படம் வருவேன், என் கூட எப்படி வந்திருந்தானோ எப்படி இருந்தானோ அதுதான் இப்போ இருக்கான். இப்போ நான் படத்துக்கு போன வச்சுக்கேன், எப்போ வந்தாலும் நான் படத்துக்கு போயிடலாமா என்ன நைட்டு, சரி போகலாடா என்ன போயிட்டோம்னா டீ இது பண்ண கூட அண்ணன் இருந்தேன் சொல்லிட்டு மாஸ்க் போட்டு அவன் தான் டீ வாங்கிடுவான். டீ வந்து அண்ணா என்ன டேய் நீ ஏன்னா போகிற இல்லை வாங்கினு சொல்லிட்டு அது பண்ணுவான். அதெல்லாம் வந்து அவன் அப்போ எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான். வெளியே வெளியே எல்லாக்கிட்டே அது மாதிரி தான் இருப்பான். ஆனால் என்னோட இதில் பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி நான் சில நேரத்தை திட்டுவான், அவனை கத்துவேன், என்னோட லூஸ் மேப் பண்ணுவேன். இல்லைண்ணே அப்போ எப்படி நம்ம தம்பியாக இருந்தாலுமே, நம்ம வந்துட்டு நம்ம பசங்களாக இருந்தாலுமே ஒரு ஏஜுக்கு அப்புறம் இப்போ நானே எங்கள் அப்பா எதாவது தான் நானே கோச்சிப்பேன். நானே எங்கள் அப்பா வந்துட்டு எல்லாத்துக்கும் நம்ம அமைதியாக மாட்டல, என்னப்பா அப்படி கோச்சிப்பல. அவனும் ஒரு அப்போ சின்ன பையன் தான், 16 வயசு அப்போது. இப்போ வந்து அவனுக்கு 25-26 வயசு ஆகுது. ஆனால் அப்போ எப்படி இருந்தானோ அதே மாதிரி அதே ஒரு மரியாதை தான். ஒரே ஒன்றா தான் இருக்கும் 2 பேருமே. ஓகே, கீழே அப்பா, மேலே நான் பாலா, அதுக்கு மேலே தான் பாலா ரூம் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே இருக்க மாட்டான், என் கூட தான் இருப்பான். வெரி நைஸ். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் 2 பேரும் உங்கள் 2 பேரோட பாண்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றப்போ அந்த கம்பேரிசன் வந்து ஒரு சில பேர் வெளில வைக்கும் போது நீங்கள் 2 பேரும் எப்படி பார்ப்பீங்க அந்த ஒரு விஷயத்த? இல்லை நாங்கள் 2 பேருமே அதை பெருசாக பார்க்க மாட்டோம். ஏன்னா வந்துட்டு இப்போ பாலா என் கூட இருக்கிறதுனால நான் அந்த கம்பேரிசன் பார்க்குறோம். பாலா என் கூட இல்லாமல் பாலான்ற ஒரு கேரக்டர் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், என் கூட இல்லை. ஆனால் பாலான்ற ஒரு கேரக்டர் வந்து வச்சுக்கேன், அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதை எப்படி பார்ப்பேன், இந்த பையன் இப்போ பாலா இருக்கான், இந்த பக்கம் புகழ் இருக்காப்புல, குரேஷி இருக்காப்புல, இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. இப்போ இவனுக்கும் எனக்கும் யாரும் கம்பேரிசன் பார்க்க மாட்டாங்க. ஓகே, நான் அப்படி தான் பார்ப்பேன். அதை தாண்டி ஒரு படி என்ன பார்ப்பேன்னா வந்து நான் அதை ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவேன் 100%. ஏன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் என்னென்னா, நம்ம சில விஷயங்கள் பண்ணலன்னும் போது நம்ம ட்ரைன் பண்ணி நம்ம மூலிமா நம்ம கூட வந்து ஒருத்தன் வரானும் போது எனக்கு பயங்கர ஆறுதல் அது. ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே டப்பு உங்களை விட உங்கள் தம்பி டக்கு நல்லா போயிட்டுருக்கான், அப்போ நீங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்களே, ஏச்சி பரவாயில்லடா ரொம்ப ஹாப்பி, இதெல்லாம் நம்மளாக இருக்கும். அப்படிமே எனக்கு அது செம்ம ஒரு ஆறுதலாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருக்கு. எனக்கு பரவாயில்ல, நம்ம இடத்துல இல்லைனா நம்ம தம்பி அந்த இடத்துல வந்துட்டுருக்கான் போது எனக்கு செம்ம ஹாப்பி.
ஓகே. அதே சமயத்துல அவருக்கு குறிப்பா வந்து ஒரு சில நெகட்டிவிட்டி நடுவுல வந்து வந்துருச்சுல்ல, அதுக்கு காரணம் என்னன்னு பாருங்க. அதெல்லாம் ஒரு டைம் தான். நெகட்டிவிட்டி இப்போ என்னாச்சு? இப்போ அவ்வளோ நெகட்டிவிட்டினா அது சும்மா யூடியூப்ல அது ஸ்ப்ரெட் ஆகுறது அவ்வளோதான்ப்பா. அது அதுக்கான வேல்யூ அவ்வளோதான். ஓகேவா? அதை சொன்னவங்க என்ன ஆனாங்க அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அது அவங்களுமே வந்துட்டு பாலாவை இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எதுக்கு பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நான் சொல்ல புரியுதா? அவங்க எதுக்காக பண்ணாங்கன்றது நமக்கும் தெரியாது. ஓகே, அது ஒரு காரணம் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் காரணம் உண்மையாக காரணம் வந்து இதெல்லாம் கிடையாது. இது உண்மை காரணம் எது இருந்தானா இது ஒரு 8 வருஷம் முன்னாடி அவங்க சொல்லியிருக்கணும், 5 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கணும், 2 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கணும். கரெக்டாக எலெக்ஷன் முன்னாடி இந்த மாதிரி டைமில் சொல்லணும் அவசியமே கிடையாதுல்ல. சரி, ஓகே, அப்போ இப்போ சொல்லிட்டு இருக்கலாம்ல. நான் சொல்ல புரியுங்களா? நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்களா? இப்போ சொல்லலாமே, போன மாதம் சொல்லிக்கலாமே, இப்போ பெருசாக இன்னும் 3 மாதம் சொல்லிக்கலாமா? பெருசாக இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை. சுத்தமாக இல்லை. ஆமாம், சுத்தமாக இல்லை. அப்போ என்னன்னா இது ஒரு பீரியட், இது ஒரு டைம் வச்சுக்கோ. நேரத்துக்கு சொல்லலாம், இது கான்ட்ராக்ட் எதுக்காக வேணா இருக்கலாம், சேனலுக்காக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் யாருக்காகயாச்சும் இதை சொல்லியிருக்கலாம். நம்ம அதை போய் அதை கலரக்கூடாது. அதெல்லாம் விட்டுருவான். ஏன்னா அவன் அப்படி சொல்லும் போது அவனுக்கான ஷோ வந்துட்டு தான் இருந்தது. அவன் நேரத்துக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டு தான் இருந்தாங்க. போகிற இடத்துல அவ்வளோ மக்கள் வந்து அதுக்கப்புறம் எத்தனை காலேஜ் போனோம், ஒரு மக்களை வந்து வரவேற்பு அவங்க அவ்வளோ இதாக கொடுத்தாங்க. நிறைய ப்ரோக்ராம் போனால் எங்கேயுமே அவனுக்கு அதனால் ஒரு லாஸும் கிடையாது, எங்கேயுமே அவனுக்கு இது கிடையாது. அது அவனுக்கு கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. அது ஒரு இதுதான். அந்த படம் நல்லா போச்சு. படம் நல்லா போகும்போது டப்புனு இது ஒரு விஷயம்னா எல்லாருக்குமே ஒரு சரிவு இருக்கும்ல. ஏதோ ஒரு இடத்துல போகும்போது யாரும் உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாமல் யாரும் இருக்க மாட்டாங்களே. யாரோ திட்டாமல் இருக்க மாட்டாங்களே. எல்லாருமே இப்போ நான் இருக்கேன்னா என்ன எத்தனை பேருக்கு எவ்வளோ ஆப்போசிட் இருப்பாங்க, எத்தனை பேர் என்னை திட்டுவாங்க, எல்லாருமே நம்ம பாராட்டிருப்பாங்க. அப்படி கிடையாதுல்ல. புரியுது. அதே சமயத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நீங்களும் ஒரு பக்கம், பாலா அவர்கள் ஒரு பக்கம், 2 பேரும் ஒரு பக்கம் வந்து உதவி நிறைய செஞ்சுருந்தீங்க. மக்களுக்கு தேவைப்படுற இடத்துல வந்து நிறைய செஞ்சுட்டு இருந்தீங்க. மீடியா பெருசாக கவர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ சமீபத்தில் இதை பற்றின பேச்சு இல்லை, யாருமே இந்த மாதிரி பேச மாட்டாங்க. இதுக்கு வந்து நீங்கள் அவ்வளோதான் அது பண்ணுறது, இந்த மாதிரி நெகட்டிவ் வருது அப்படின்னு நிறுத்திட்டீங்களா, இல்லை ஓகே மீடியாக்கெல்லாம் தெரிய வைக்க வேணாம் அப்படின்ட்டு தனியாக பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லையே, அதுக்கு அப்புறத்துலேருந்து தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இப்போ யூடியூப் பார்த்தா தெரியும். பார்த்தா அதுக்கப்புறம் நிறைய பண்ணியாச்சு. ஆம்புலன்ஸ் தான் பண்ணல தவிர உங்களையுமே சொல்கிறேன், நீங்களுமே நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க தனிப்பட்ட இதுவா. நான் தனிப்பட்ட முறையில் என்னன்னா, நான் சில இது போடுவாங்க டிவியில், யூடியூப்பில் போடுவாங்க, அதை பார்த்துருப்பீங்க. நிறைய வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து சைக்கிள்லாம் வாங்கி தருவேன் அவங்களுக்குலாம். அந்த மாதிரிலாம் வாங்கி தருவேன். ஃபுட்டு நிறைய இதில் பண்ணுவேன். பெருசாக பண்ண முடியாது. அதனால எனக்கு என்ன இன்கம் வருதோ அதை வச்சு தான் நான் பண்ணுவேன். இது எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்துட்டு வராதுல்ல. இப்போ எல்லாருமே இல்லை. இப்போ நான் எங்கெங்கே போகணும் எல்லாத்தையுமே எல்லாரும் வீடியோ போடுவாங்க கிடையாது. எங்கன்னா வரதை பார்த்தானா அதை அவங்க போடுவாங்க. அது சைக்கிள் வாங்கி கொடுத்து வந்து பிகினர்ஸ் எல்லாம் போட்டாங்க. அப்போ கூட அந்த நாட்டுக்கு அந்த பையனை எடுத்து அவனே போட்டிருக்கான். ஓகே, அந்த மாதிரி பாலா வந்து நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். நிறைய இடத்துல வந்து பாலா அது அவன் வந்து தான் இருக்குது, எல்லாத்தையும் அவன் போட்டு பண்ணி தான் அவன் எல்லாம் சொல்ல தான் அவன் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் யார் சொன்னால் தானே சொல்கிறது வந்து பண்ண போகிறாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்களே, அதை தாண்டி எவ்வளோ ஃபோன் வரும் தெரியுமா? அது எல்லாருக்கும் எவ்வளோ ஹெல்ப் வேணும் சொல்லி எங்கள் வீட்டுக்கு போனால் இப்போ கூட ஒரு 10 பேர் நின்றுருப்பாங்க. 10 பேர் நின்றுப்பாங்க ஹெல்ப்னு. சில வந்தால் கூட அவங்க சரி அவங்க நம்மளால் சில விஷயம் பண்ண முடியல, சில விஷயம் கடனுக்காகலாம் வருவாங்க. அதாவது வீட்டு இது கட்ட முடியல, பைக் டியூ கட்ட முடியல, வீடு லோன் இது கட்ட முடியல, இதுக்கெலாம் வருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போது ஏதோ கஷ்டப்படுறாங்க, கணவர் இல்லை குழந்தை படிப்பு, இதெல்லாம் பண்ண முடியும் தவிர வீட்டுக்கு இது பண்ணுறது, நகை அடமானம் வச்சிட்டோம் இப்படி சொல்லலாம் வருவாங்க. இப்போ நிறைய பேர் இப்போ கூட வீட்டில் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? சரி வந்துட்டு எங்கேருந்து வந்துதான் அவங்க வந்திருக்காங்க தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுவோம், சரி காசாச்சு கொடுத்து நீங்கள் போங்க, அவங்க சாப்பிட வச்சு போங்க சொல்லிட்டு பஸ் ஃபேர் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். நான் பார்க்கும்போது அதை அனுப்பிச்சிடுவேன். ஓகே.